ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கனடா கிளம்புறதுனால பெரியவங்களெல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா இவங்க எங்கள் அத்தையோட அம்மா, மாமியாரோட அம்மா. அப்புறம் அங்கேருந்து அவங்க வந்து அன்னூரில் தான் இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட அம்மா, எங்கள் அப்பத்தா. நிலனை வந்து குழந்தையா இருக்கப்ப ஒரு 10 days கிட்ட வந்து கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அதனால நிலனை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஆசை. சரின்ட்டு போயிட்டு அப்பத்தாவை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நிலனும் அதிரனும் பெரியவங்க எல்லாத்தோட கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வச்சு தான் கூப்பிட்டு வந்தேன். அதனால் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்மளை பார்க்கறதுக்கு வந்து. நான் ஆல்ரெடி இவங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டேன். இருந்தாலும் கிளம்புறதுக்கு முன்னாடி பெரியவங்களை மட்டும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மித்தவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பசூரில் இருக்காங்கங்க இவங்க. பசூர் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட ஊரும் அதுதான், அம்மாவோட ஊரும் அதுதான். அப்புறம் போயிட்டு அப்பா பார்த்திங்கன்னா நிலன் கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டாருங்க. அதிரன் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டான். அதனால அவன் அதுக்கேற்ற மாதிரி விளையாட அப்புறம் வர அப்படின்ட்டு இருந்தான். ஆனால் நிலன் வந்து கடைசியாக ரொம்ப அட்டாச் ஆகிட்டான். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா சின்ன வயசில் நாங்கள்லாம் அங்கே ஓடி விளையாடின இடங்க. அப்புறம் போகிற வழியில் கார்ன்னா நிலனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால பார்த்ததுனால நிறுத்தி அப்பா கார்ன் வாங்கி கொடுத்தாரு. அவன் பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தையும் அவ்வளோ ரசிச்சுட்டு அப்படி டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் நேராக நான் வந்து அன்னூர்லேருந்து அப்படியே திருப்பூர் கிளம்புற வழியில் தான் பெரியவங்களெல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புனோங்க. இன்னும் ஒரு 4-5 days கனடா கிளம்புற மாதிரி ஆக்சுவலாக ரீச் ஆகிட்டேன் நான். அந்த டைமில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் போயிட்டு அவினாஷியில் வந்து அதிரனோட ஹிந்தி மேம், தமிழ் மேம் இப்போ ஆன்லைனும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்டேயும் பார்த்துட்டு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு, ஹிந்தி மேம் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. பிளஸ்ஸிங் வாங்கிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டோம். அங்கே அதிரனுக்கும் ரொம்ப செல்லங்க. அவனுக்கு கேட்குற டாய்ஸ் எல்லாம் அப்பா நான் சொல்கிறத கேட்கவே மாட்டார். எடுத்து கொடுத்துட்டு பசங்களை நல்லா விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். அவினாஷிக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் தோட்டம் எல்லாம் கிளம்பினோம். அந்த vlog இதில் ஆட் பண்ணுற பாருங்கள்.